ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லஞ்சுக்கு ஒரு சுமையான சைடிஸு. இது ஒன்று மட்டுமே செஞ்சால் போதுங்க. அதாங்க கத்திரிக்காய் பர்த்தா. வாங்க எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு தேவையானது ரெண்டு கத்திரிக்காய் தான். அதை எடுத்துக்கலாம். அந்த கத்திரிக்காவும் நீல கலர் கத்திரிக்காவாக பார்த்து எடுத்துக்கோங்க. அந்த கத்திரிக்காய் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபிக்கு. நீல கலர் கத்திரிக்காவை இந்த மாதிரி எந்த ஷேப்லனாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். 2 கத்திரிக்காவையும் இந்த மாதிரி எந்த ஷேப்லனாலும் கட் பண்ணி வச்சுட்டு இதை அப்படியே தனியாக தூக்கி வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். அந்த பிளேட்டில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா. எல்லா மசாலா பொடியும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலா பொடியில் நம்ம வெட்டி வச்சிருக்கிற கத்திரிக்காய் பீசஸை பெரட்டி எடுத்துக்கலாம். கத்திரிக்காயில் நல்லா ஈவனாக இந்த மசாலா பொடி கோட்டாக இருக்கிற மாதிரி நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான் நீங்கள் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காய் பீசஸையும் அந்த மசாலா பொடியில் தடவி வச்சிடலாம். பாருங்க, மாங்காய் பீசஸில் உப்பு உரப்பு போட்டு வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இதை அப்படியே ஒரு மூடியை போட்டு மூடி 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாயில் 4 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதுக்கு அப்புறம் மசாலா தடவி ஊற வச்சிருக்கிற கத்திரிக்காவை இதில் சேர்த்துடலாம். இந்த பிரிஞ்சால் பார்த்தா ரெசிபி பஞ்சாபில் தான் ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. அங்கே கத்திரிக்காவை இந்த மாதிரி எண்ணெயில் வதக்குறதுக்கு பதிலாக டைரெக்டாக கேஸ்லேயோ இல்லை கங்குலேயோ சுட்டு எடுத்துக்கிடுவாங்க. ஊற வச்சிருக்கிற கத்திரிக்காவை எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளியையும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளியையும் கத்திரிக்காவையும் லைட்டாக இந்த மாதிரி வதக்கிட்டு அதை அப்படியே கடாயில் ஓரமாக தள்ளி வச்சுட்டு ஒரு 7-8 பூண்டு பற்களை தோல் உரித்து சேர்த்துக்கலாம். பூண்டு பற்கள் சேர்த்ததுக்கப்புறமா ஒரே ஒரு பெரிய வெங்காயம், அதாங்க 1/2 கப் அளவு நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்துட்டு கடைசியாக காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாவை நான் இப்போ சேர்த்துருக்குறேன். இப்போ பூண்டு, வெங்காயம், காஞ்ச மிளகாய் இதை மட்டும் தனியாக வதக்கி எடுத்துக்கலாம். சில பேர் பூண்டு வெங்காயத்தையும் தனித்தனியாக வதக்கி வச்சுட்டு காஞ்ச மிளகாவை நல்லா முறுமுறுன்னு எண்ணெய் இல்லாமல் வறுத்து வச்சுக்கிடுவாங்க. அதை கையாலேயே நுணுக்கி போட்டுக்கிடுவாங்க. சில்லி ஃப்ளெக்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. பூண்டு, வெங்காயம், இந்த காஞ்ச மிளகாவையும் முறுமுறுன்னு வறுத்து அதை அப்படியே நுணுக்கி போட்டுட்டு இந்த கத்திரிக்காய் தக்காளியையும் சுட்டு வச்சு எல்லாத்தையும் நல்லா மசிச்சு எடுத்துக்கிடுவாங்க. நம்ம அதுக்கு பதிலாக எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து வதக்கி எடுத்துக்கிறோம். அவ்வளோதான். உங்களுக்கு வேணும்னா கத்திரிக்காவை சுட்டும் எடுத்துக்கோங்க. கேஸில் அப்படி இல்லைன்னா கங்கில் கத்திரிக்காவை நல்லா சுட்டு எடுத்திங்கன்னா இந்த புகை டேஸ்ட், இந்த ஸ்மோக்கி டேஸ்ட்டு, தந்தூரி எஃபெக்டில் நமக்கு கத்திரிக்காய் கிடைக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் இதை நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம். ரொம்பையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும்னு தேவையில்லை. கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அப்போனா தான் நல்லாயிருக்கும். லேஸாக ஒரு 2 சுற்று இல்லைன்னா பல்ஸ் மோடில் கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு ஒரு துவையல் எஃபெக்டில் இருக்கணும். அவ்வளவுதாங்க, நார்த் இந்தியா ஸ்பெஷலான கத்திரிக்காய் பார்த்தா நம்ம வீட்லேயும் தயார். இந்த கத்திரிக்காய் பார்த்தாலேருந்து ஒரு 2 ஸ்பூனை எடுத்து சாதத்தில் போட்டு விரவி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. சைடிஷ் எதுவுமே தேவையில்லை. இந்த கத்திரிக்காய் பார்த்தாவும் சாதமும் மட்டுமே போதும். 2 தட்டு பிளேட்டை அசால்ட்டாக சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த பஞ்சாபி கத்திரிக்காய் பார்த்தாவை வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த பார்த்தாவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறொரு டேஸ்டியான ரெசிபியில் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ, பபாய்.